எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. அரசியல் பழகணும், விளையாட்ட பழகணும், எல்லாமே பழகணும், அரசியலையும் பழகணும். இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறைய எடுக்கணும். இந்த ஜாதி ஒடுக்குமுறை அடக்கணும், எல்லாம் சமம்ன்ற எண்ணம் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் 1 2 இல்லாம நிறைய வரணும். என்டர்டைன்மெண்டா இல்லாம இந்த மாதிரி படங்கள் வரும். அந்த ஜாதி எல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும், நாமளே வெளியே வரணும் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. பெரிய ஹீரோங்கள்லாம் இந்த மாதிரி படங்கள்ல நடிக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது தான். இருக்கிற அந்த சாதிய சார்ந்த விஷயங்களை வந்து இதை விட இன்னும் தெளிவா ஒரு எல்லாருக்கும் ஏத்துக்கிற அளவுக்கு சொல்றது கண்டிப்பா முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையா சொல்லியிருக்காரு. சூப்பரா இருக்கு. நிச்சயமா ஹாட்ஸ் அப் மாதிரி செல்வராஜ் தான். ஏன்னா வழக்கம் போலவே அடிச்சு பிச்சு கதையை எடுத்துருக்காரு. செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தன் டைம் போனதே தெரியல. சிறப்பா பண்ணியிருக்காரு சார். சூப்பரா இருக்கு. எல்லா மக்களும் பார்க்கலாமா இந்த படத்தை? குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே பாக்குற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச வகையில இருக்கு. நிச்சயமா இளைஞர்களுக்கு பெரிய அளவுக்கு இது சூப்பரா இருக்கும். பட்டாசு கிளப்பி இருக்கிறார் சார். சொல்ல போனா நானும் ஒரு கபடி பிளேயர் தான். நானும் பிரபஞ்சம் எல்லாமே ஒன்னாவே விளாண்டுருக்குறோம். என் நண்பன் தான் பிரபஞ்சன். நான் வந்து பிரபஞ்சனை பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்தேன். இன்னும் நான் வந்துட்டே இருப்பேன். பிரபஞ்சனை கூட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா இன்னும் குறுகிய காலத்தில் இன்னும் நான் நிறையா ஸ்டேஜுக்கு நான் போகணுன்னு நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் பிரபஞ்சன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைசன் படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதோட நான் 3 டைம் இந்த படத்தை பார்த்துட்டேன். இன்னும் நான் அதிக டைம் பார்ப்பேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் மேலே வராரு அப்படிங்கிறதுக்காக நான் வரேன். இது வந்து பிரபஞ்சனோடய நான் நிறையா பார்த்துருக்குறேன். இது பிரபஞ்சனோட வாழ்க்கை வரலாறுன்னு நான் சொல்லலாம். இது பிரபஞ்சன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்தான்னு சொல்லி எனக்கு தெரியும். எங்கள் டீமில் விளாண்டு எல்லாருக்குமே தெரியும். நான் பிரபஞ்சனை பார்க்கறதுக்காக இந்த படத்தை நான் இன்னும் நிறைய டைம் பார்ப்பேன். நான் எல்லாரும் பார்க்கலாம். சமூகத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் மேலே இல்லை கீழே இல்லை அப்படின்னு சொல்லுது. படத்தை நல்லாவே இருக்குது. மியூசிக்கெல்லாம் இன்னும் நல்லாவே இருக்கு. படம் ஒன்று கூட அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தி நல்லாவும் இருக்கு, நல்லா இதாகவும் இருக்கு. காலத்தை பத்தி வந்து எப்படி மேலே வராங்கன்ற மாதிரி சார் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சார் மாரி செல்வராஜ் எப்பயும் போல தான் பண்ணியிருக்காரு. அவரு தான் நிரூபிச்சிருக்காரு இந்த வாட்டி. சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரபஞ்சன் அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்க இருக்காரு அவர் மேட்ச் நிறைய லைவாகவே பார்த்துருக்கோம். பிரபஞ்சன் அண்ணா சூப்பர். இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கொடுத்துருக்கலாம் பிரபஞ்சன் அண்ணாவுக்கு. பிரபஞ்சன் அண்ணா சூப்பர்ண்ணா. படத்தில் லாகிங் எதுவும் வச்சிருக்கீங்க? இல்லை அது மாதிரி ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ப்ரோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. லாஸ்ட் சீன் தான் நல்லா இருந்தது. செம்மையா இருந்தது எல்லாமே. அப்புறம் அந்த ஒரு சீன்ல கார் சீன்ல அவர் பேசுறதும் நல்லா இருக்கு. சிறப்பா இருந்தது. சூப்பரா இருந்தது படம். பக்காவா இருந்தது. விக்ரம் சார் நடிச்சிருக்காரு. எப்படி பண்ணிருக்காரு? செம்மையா நடிச்சிருக்காரு. ஹார்ட் ஒர்க். ஹீரோயின் அவங்க சில சீன்ஸ் தான் வந்தாங்க. நல்லா இருந்தது. நல்ல படமா? செம படம். நல்லா இருக்கு.